ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சதுக்கப்புறம் சிஎம் பதவி ஏற்க முடியாமல் இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது 108 தொகுதிகள் தான். பெரும்பான்மை காமிக்க 118 தொகுதிகள் தேவைப்படுது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தி பேலன்ஸ் ஒரு 5 தொகுதிகளை அவங்ககிட்டேருந்து வாங்கிக்கிட்டாங்க. அண்டு இன்னும் இருக்கிற பேலன்ஸுக்கு யார்கிட்ட தொகுதி பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்த இந்த நிலையில் நேற்று நைட்லேருந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் செம்ம வைரலாக போயிட்டு இருந்தது. 2 இரு துருவங்கள் சேரப்போகுது அப்படின்ற நியூஸை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா இது, இவங்க 2 பேரும் சேர போறாங்களா, விஜய்க்கு எதிராக இப்படி ஒரு முடிவா அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை வேற லெவலில் வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க. அந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இவங்க 2 பேரும் கை கோர்த்து ஏடிஎம்கேவை சிஎம் பதவியில் இருக்க வச்சுட்டு அண்ட் டிஎம்கே வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் சோசியல் மீடியாவே 2 ஆக்கிடுச்சு. இது வரைக்கும் இத்தனை வருஷ காலத்தில் 2 ஆட்சியுமே தனித்தனியாக ஆப்போசிட் பார்ட்டியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் சிஎம் பதவி ஏற்கக்கூடாது, விஜய் அவர்கள் ஆட்சி காலம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான முடிவை எதிர்த்து 2 பேரும் இணைஞ்சு இந்த ஆட்சியை தொடங்க போறாங்க அப்படின்னு வந்த நியூஸால எல்லாருமே கதி கலங்கிட்டாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இது உண்மைன்ற மாதிரியும் நிறைய ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் அது ஒரு பதட்டத்தோட தான் அந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு வேற எடப்பாடி அவர்கள் ஆளுநரை சந்திக்க ரெக்வஸ்ட் போட்டிருக்காரு. சீக்கிரமே அந்த டைம் வந்தா அப்படி அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு அது ஒரு பக்கம் ஒரு திகிலா போயிட்டு இருந்த இந்த நேரத்தில் இன்னொரு சைடு சிவி சண்முகம் அவரோட எம்எல்ஏவை கூப்பிட்டுட்டு பாண்டிச்சேரி வந்து தங்கியிருக்காரு ரிசார்ட்ல. அண்ட் அவர் சீக்கிரமே டிவிகேல ஜாயின் பண்ணி டிவிகேக்கு பெரும்பான்மையை காமிக்க போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் இந்த பக்கம் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல இன்னைக்கு காலையிலே முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், நான் எங்க கட்சியில இருந்து தாவேகாவுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது, ஆனா 6 மாத காலத்துக்கு அப்புறம் ஆட்சி நல்லா இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் நாங்க எதிர்கட்சியா இருப்போம், அது மட்டும் இல்லாம இப்ப 2500 தருவான்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். அது தர முடியுமான்னு தெரியல. திமுக 1000 ரூபா கொடுத்தது, அதையாவது மாசம் மாசம் தரணும் மகளிருக்கு அப்படின்ற ரெக்வஸ்ட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு. அண்ட் இதுல அவர் எந்த ஒரு இடையூறும் தரமாட்டாரு, எங்களால டிவிகேவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொன்னது தொடர்ந்து அப்போ இவர் கூட்டணி வைக்கலையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப ஆளுநரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எடப்பாடியோட பதிலை பார்த்துட்டு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திச்சு நான் முதலமைச்சரா பதவி ஏற்றுட்டு பேரவையில் பெரும்பான்மையை காமிச்சிருவான், என்னால் பெரும்பான்மையை காமிக்க முடியும் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காரு. டிவிகேவோட இந்த மாபெரும் வெற்றி எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியாகவும் அண்ட் ஆச்சரியமாகவும் தான் இருந்தது. ஒரு நடிகனா அரசியல் அனுபவமே இல்லாத ஒருத்தருக்கு இப்படி ஒரு வெற்றி கிடைச்சது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே 2 பேரும் இணைய போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.